உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சிஜே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாள் கழித்து வெளியில் போகலான்னு சொல்லிட்டு ஒரு எய்ம் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பீச்சுக்கு தான் போகிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அல்கோபார்னு சொல்லிட்டு ஒரு பீச்சு, ஆஃப் மூன் பீச். அந்த பீச்சுக்கு போக போகிறோம். கிளம்பிட்டோம் நண்பர்களோடு. போயிட்டு அந்த பீச்சை பற்றின ஒரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். அப்படியே வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். பாய். இந்த ஏரியா எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தமாமில் இருந்து ஒரு 40-45 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. இது எந்த ஏரியாவிலேருந்து போனாலும் ஒரு மேப்பில் போட்டோம்னா நம்ம கரெக்டாக கொண்டு போய் விட்டுறோம். டாக்ஸிலையும் போகலாம். டாக்ஸியில் ஒரு 40-50 ரூபா கேட்பாங்க. மக்களே, கடலுக்கு வந்தாச்சு. பார்த்தீங்களா, நல்லா ப்ரைட்டாக நல்லா எவ்வளோ தூரமாக இருக்குது. பார்த்தீங்களா, நல்லாயிருக்கு. பார்த்தீங்களா, இதுதான் சன். இப்படி இப்போ தான் நடந்து வந்துட்டு நல்லா அருமையாக. நம்ம ஊர் மாதிரி இல்லை கடல், நல்லாவே இருக்குது. எப்படி இருக்கு அதெல்லாம் எடுத்துட்டியா? வந்தாச்சு. இதான் நம்ம ஃப்ரெண்ட்ஸு. எப்படியா சவுதி கடலில் கால் வச்சாச்சு. நல்ல அருமையான கடல். சவுதியில் குளிக்க ரொம்பவே ஹாப்பியும் சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இங்கே உள்ள கடல் தண்ணி வந்து கொஞ்சம் உப்புத்தன்மை அதிகமாகவே இருந்துச்சு. ஏன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பொதுவாக எந்த தண்ணியும் கடலோட கலக்கிறது கிடையாது. மழை தண்ணியாக இருக்கட்டும், வேறு எந்த தண்ணியாக இருக்கட்டும், இங்கே எதுவும் பொதுவாக கலக்கிறது கிடையாது. அதனால இங்கே உள்ள உப்பு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த கடல் தண்ணி வந்து இந்த மாதிரி உப்புத்தன்மையாக இருக்குது. சரி, அவ்வளோதான். நம்ம கிளம்பியாச்சு. கடல் குளிச்சுட்டு டைம் ஆகிட்டு, அதனால் இன்னொரு இடத்துக்கு போகிறேன்னு நம்ம கிளம்பிட்டோம். சரி, நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் சிஜி. பாய். உங்களுக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். அப்படியே அங்கே இருந்து கிளம்புன கையோட லேட் ஆகிட்டுன்னு சொல்லிவிட்டு நைட்டு சாப்பிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வந்த இடம் பார்த்திங்கன்னா கோல்டன் புகாரி ரெஸ்டாரண்ட் தான். இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நெஸ்டோ பக்கத்தில் அமைஞ்சிருக்கு, நம்ம தமாம் ரோட்டில். இது வந்து ரொம்பவே நல்ல ஒரு அருமையான சாப்பாடு சொல்லலாம். நைட்டுக்கு ஃபுல் சிக்கன் வாங்கியாச்சு. ஒரு 4 பேர் சேர்ந்து சாப்பிட்டாச்சு. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஒரு 32 ரியால் வந்தது. ஊர் காசுக்கு ஒரு 700 ரூபா இருக்கும். அப்படி இந்த சாப்பிட்ட இடம் தான் நம்ம இந்த ஹோட்டல். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த நாள் பொழுது கொஞ்சம் நல்லாவே அமைஞ்சது. நீங்களும் போய் விசிட் பண்ணி பார்க்குறதா அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு அந்த இடத்த மேப்பில் அட்டாச் பண்ணுறேன். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் நன்றி. நம்ம கப்ஸா சாப்பிட்ட கையோட ரூமுக்கு கிளம்பியாச்சு. போகும்போது 8 மணி ஆகிட்டு. நம்ம இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் சிஜே. பாய்.